கொஞ்சம் சரிஞ்சோம்னா இந்த கீழே போயிடும். கரணம் தப்பினால் மரணம். ஆனால் எதிர்பார்த்தது தான் இந்த டைம் மழை வரும்னு சொல்லி நம்ம ஃபுல்லாக வந்துட்டு பாறை மேலே தான் நடக்கிற மாதிரி இருக்குது. கால் பாருங்கள் என்ன சகதியாகி கிடக்குது, ரொம்ப வலிக்குதுங்க. ஏறும்போது எப்படி இருந்துச்சுன்னா இறங்கும்போது என்ன போது தெரில. ஓகே ஸ்குவாட், ஃபைனலாக வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம பெருமாள் முடி மலை ஏறி இறங்கியாச்சு. அதாவது பார்த்துட்டிங்கன்னா அந்த மலை மட்டும் தான் இறங்கியிருக்கோம். இன்னும் நம்ம இறங்க வேண்டியது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மலை இறங்கணுங்க. 3 மலை ஆக்சுவலாக, ஒரு மலை இறங்கிட்டோம். இன்னும் 2 மலை இன்னும் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஏன்னா இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா பயங்கர அட்வென்ச்சராக, அது மட்டும் இல்லாமல் வழுக்கு பாறை அந்த மாதிரி மழை வந்தது, அதில் என்னென்ன நடந்துச்சு எல்லாமே இதில் ஆட் பண்ணுறேன். ஓகே ஸ்குவாட், ஒரு வழியாக வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா பெருமாள் முடி மலை வந்துட்டோம். வரதுக்குள்ளே ஏகப்பட்ட போராட்டங்க. அங்கே தெரியுது பார்த்தீங்களா மேலே, அந்த மலை தாங்க ஏற போகிறோம். ஆக்சுவலாக வெள்ளியங்கிரி மலை 7 மலை, இந்த 3 மலை ஏறணுங்க. பரவாயில்ல, அந்தளவுக்கு டஃப்பாலாம் இல்லை. படிக்கட்டெல்லாம் ரோடு மாதிரி தான் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒத்தையடி பார்த்த மாதிரி தாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோவோட எண்டில். ஆக்சுவலாக ஸ்குவாட் இதில் ஃபஸ்ட்டு மலை, இதில் செகண்டு, அது எதுவும் தெரியல. வெள்ளியங்கிரின்னா நமக்கு தெரியும், ஏன்னா இதுதான் நம்ம ஃபஸ்ட் டைம் போகிறோம். பார்ப்போங்க என்னென்னலாம் இருக்குது, எப்படிலாம் இருக்க போகுதுன்னு. மலை வெள்ளியங்கிரி மேலே அளவுக்குலாம் டஃப்பெல்லாம் கிடையாது. புதுசாக வரவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஸ்குவாட் இப்போ தான் வந்துட்டு காவாசி மலையே ஏறி இருக்கும். இன்னும் முக்கால்வாசி மலை ஏறணுங்க. பரவாயில்ல, இதுவும் நல்லா தாங்க இருக்குது. ஏற வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு டஃப்பாக தான் இருந்துச்சு. போக இன்னும் ப்ளைனான ரோட்டில் வருங்க, அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு பேக் சைடில் வியூ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்குது. இருங்க அதை காட்டுற எப்படி இருக்குன்னு. பார்த்துட்டிங்கன்னா அந்த ஏரியா வந்துட்டு ட்ரைபல் பீப்புள்ஸ் வாழ்கிற இடங்க. ஸோ இங்கேருந்து தான் நம்ம இவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கோம். ஆக்சுவலாக ஸ்குவாடு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டை போட்டு திருப்பி மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் நடக்கணுங்க. ஒரு நல்ல ரோடு வந்தோடனே அங்கே போயிட்டு சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம், அதை சாப்பிட்றலான்ட்டு. ஏன்னா ஹில்ஸ் ட்ரெக்கிங் போகும்போது என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி கடைசி வாரங்கிறதால கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. எப்பயுமே இந்த புரட்டாசி மாதம் அந்த சனிக்கிழமை தான் ஓப்பனில் இருக்குமாமா. அதுவும் இந்த 4 சனிக்கிழமை மட்டும்தாங்க, அதுக்கப்புறம்லாம் க்ளோஸ் ஆயிரும். ஸோ இங்கே ட்ரக்கிங்க்கெலாம் அளவு கிடையாது. இது வந்துட்டு இந்த ஊருக்காரங்களுக்காக இது பண்ணுது. நம்ம வீடியோ எடுத்து போட்டு கூட்டம் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சாமாங்க. இதனாலே நிறைய ப்ராப்ளம் வருதுன்னு கீழே ஃபாரஸ்ட் ரேஞ்சர் சொல்லியிருந்தாங்க. ஓகே ஸ்குவாட், கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறமா சாப்பிட்லான்னு சொல்லி ஒரு இடத்துல உட்காந்துட்டோம். வீட்டிலேருந்தே புளி சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்துட்டோம். ஸோ அதை தாங்க சாப்பிட போகிறோம். ஏன்னா இங்கெல்லாம் சாப்பாடு கிடைக்குமே என்னன்னு தெரியல, ஃபஸ்ட் டைம் வரங்காட்டிக்கு. வீட்டிலே ஆனால் நைட்டே செய்ய சொல்லி அதை வந்துட்டு அந்த ஃபாயில் கவரில் போட்டு கொண்டு வந்துட்டோங்க. நல்ல வேலை தப்பிச்சோம். ஸோ நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு நம்மளும் ஒரு மொட்டை பாறையை பிடிச்சி உட்காந்துட்டோங்க. இந்த இடம் சூப்பராக இருக்குது, பேக்ரவுண்டில் நல்ல ஒரு வியூ. அங்கே உட்காந்து புளி சாப்பாடு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். சரி, ஏன்னா காலையில் சாப்பிடாம வந்துட்டோம், வெள்ளனா கிளம்புனனால. ஸோ வீட்டிலேருந்து புளி சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தனால அதை சாப்பிட்டு அதை அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டு அப்படியே சாப்பிட்லான் இருக்கோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஃபுட்டு எல்லாம் மார்னிங் ஃபுட்டு இதோட முடிஞ்சு. மணி வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக 11 o'clock ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு 3 கிலோமீட்டர் நம்ம மேலே போக வேண்டியது இருக்குங்க. ஸோ சாப்பிட்டோன்னே மலை ஏறணும், ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஏறலான்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு பிளேஸில் நம்ம ரெஸ்ட்டை போட்டோம். அந்த இடமும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த இடம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா பேக் சைடில் வந்துட்டு ஓவராக வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக எம்டி ஸ்பேஸாக தாங்க இருக்குது. பயங்கரமாக இருக்குது. இருங்க காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே கைஸ், இதுதான் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நான் சொன்ன அந்த பேக்ரவுண்ட். ஆக்சுவலாக ஸ்குவாட் இது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா வெள்ளியங்கிரி மாதிரி படிக்கட்டு அந்த மாதிரி இல்லை, ஃபுல்லாகவே மலையாக தான் இருக்குது. பாறையில் நடந்து போகிற மாதிரி அட்வென்ச்சராக தான் போயிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ மழை வர மாதிரி வேறு இருக்குங்க. நம்ம வந்துட்டு ரெயின் கோட் எல்லாமே வந்துட்டு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தங்காட்டிக்கு நாங்கள் தப்பிச்சிட்டோம். மழை வந்துச்சுனாலும் எதுக்கு பயப்படாமல் போகலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் வெள்ளியங்கிரியில் பட்ட அனுபவமே இருக்குது. ஃபோனு அடிப்படுவதும் ஃபோனு மறைச்சி வைக்கிறதுக்கு ஒரு கவர் இல்லாமல் நாங்கள் பட்ட பாடு இருக்கா ஐயோ. ஆனால் அந்த தடவை அதெல்லாம் நடக்கூடாதுன்னு சொல்லி முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி ரெயின் கோட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ பயப்படாமல் விளாக் எடுக்கலாம். நீங்கன்னா ட்ரக்கிங் பண்ணி பார்த்துட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல பிளேஸுங்க ஸ்பாட். ஓகே ஸ்பாட், அடுத்த மழை வர ஆரம்பிச்சிருச்சு. நல்ல வேலை நம்ம ரெயின் கோட் எடுத்து வந்து நல்ல விஷயமா போயிடுச்சுங்க, இல்லாட்டி அவ்வளோதான். ஆனால் எதிர்பார்த்தது தான் இந்த டைம் மழை வரும்னு சொல்லி. அதுக்காகவே நாங்கள் இந்த தடவை எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது இன்னும் நல்லதாக போயிடுச்சுங்க. ஓகே ஸ்பாட், அடுத்த வந்துட்டு கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக வந்துட்டு பாறை மேலே தான் நடக்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே வந்துட்டு வழுக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. வரவங்கெல்லாம் வழுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு போனால் நான் கீழே விழுந்துருவேன். இந்த பாறையை தாண்டிட்டு அதுக்கப்புறமா வீடியோ எடுத்துக்கலாங்க ஸ்குவாட்.
அப்படியே வா, அந்த பாறையை ஒட்டியே வா. ஓகே ஸ்குவாட், ஒரு வழியாக பாதி வழுக்கிற மலையை தாண்டியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இன்னும் மேலே போக வேண்டியதான். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஒரு பிளைனான ரோடு வருங்க. இன்னும் நம்ம அந்த மலை ஏறணும், அந்த பாறையில் தாண்டி அதுக்கப்புறமா தாங்க இன்னும் மேலே போக வேண்டியது இருக்கு. ஓகே கைஸ், ஒரு வழியாக பாதி மலை ஏறியாச்சு. ஓகே ஸ்குவாட், ஒரு வழியாக அந்த பாறையெல்லாம் தாண்டி இப்போ ஓரளவுக்கு நல்ல ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே கொஞ்சம் வழுக்கிறதெல்லாம் கம்மியாக தாங்க இருக்குது. ஓகே ஸ்குவாட், இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சர்ப்ரைஸ் காட்ட போகிறேன். நம்ம இன்னும் 3 கிலோமீட்டர் நடக்கணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த 3 கிலோமீட்டர் அது வரைக்கும் போதுங்க. அங்கெல்லாம் குட்டி குட்டியாக நடந்து போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அதையும் தாண்டி ஒரு 5 நிமிஷம் நடந்தால் தான் நம்ம அந்த கோயிலுக்கே போக முடியும். ஆக்சுவலாக இந்த ட்ரெக்கிங்கும் பார்த்துட்டிங்கன்னா என்னோட லைஃப்பில் ஒரு பெஸ்ட்டான ஒரு ட்ரெக்கிங்னே சொல்லுவாங்க. வருஷத்தில் 4 டைம்னாலும் நீ அடுத்து ஒவ்வொரு வருஷமும் வந்தலான்ட்டு ஒரு பிளான் பண்ணிட்டேன். நல்லா இருக்குங்க ஸ்குவாட், கால் வலி இல்லை, பட் ஆனால் மூச்சு வாங்குது, வேர்க்குதுங்க, மழை பெஞ்சு வேர்க்குது. ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா இப்போவே டைம் வந்துட்டு 11:45 ஆச்சு. இன்னும் நம்ம ஒரு 1 hour நடந்தால் தாங்க அந்த மலையை ரீச் பண்ணவே முடியும். ஓகே ஸ்குவாட், ஒரு வழியாக வந்துட்டு நம்ம ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் கிட்ட வந்தாச்சு. இதுலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் ஃப்ளாட்டாக தாங்க இருக்குது. நமக்கு ஸ்ட்ரகிளே அங்கேருந்து ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா அந்த மலை ஏறி அந்த டாப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து கீழே ஒரு 200 மீட்டர் இறங்கினா தான் நம்ம சொல்லப்போனால் அந்த சாமியவே பார்க்க முடியுமாங்க. ஸோ அந்தளவுக்கு தூரமாக தான் இருக்குது. பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் நடக்குது, இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஓகே ஸ்குவாட், இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம திருப்பி இன்னும் மேலே நடக்க ஆரம்பிக்கணும். வாங்க, போக இன்னும் பயங்கர அட்வென்ச்சராக இருக்குங்க. ஆக்சுவலாக ஸ்குவாட், இது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாடு டு கேரளா பார்டரில் லொக்கேட் ஆகிருக்குங்க. இந்த மலை பயங்கரமாக இருக்குமே. ஓகே கைஸ், ஒரு வழியாக பாதி தூரம் நடந்து வந்தாச்சுங்க. இன்னும் பாதி தூரம் தான். ஓகே கைஸ், மிஸ்ட்டு பயங்கரமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாகவே மேகம் தாங்க. அந்த மேகத்துக்குள்ளே பூந்து நம்ம அந்த பக்கம் போக போகிறோம். பயங்கரமாக இருக்குங்க ஸ்குவாட். கொஞ்சம் தூரம் ஃப்ளாட் சர்வீஸில் தான் நடப்போம். அதுக்கப்புறம் அங்கே தெரியுது பாருங்க பெரிய மேடு, அதை ஏற போகிறேங்க. வந்துட்டேன். ஓகே ஸ்குவாட், இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் இன்னும் நிறையா இருக்குது. அங்கே வராங்க பார்த்தீங்களா, எறும்புக்குட்டியாட்ட நிறைய பேர் ஏறிட்டு இருக்காங்க பாருங்க, கலர் கலராக. இன்னும் அவ்வளோ தூரம் ஏறி போகணுங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளேஸ் ரீச் ஆக முடியும். ஓகே, இதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே ஸ்குவாட், இதுக்கப்புறம் தான் ஒரு பயங்கரமான ஒரு அட்வென்ச்சரே ஆரம்பிக்க போகுதுங்க. இருங்க காட்டுற எப்படி இருக்க போகுதுன்னு. லாஸ்ட் மலை ஏற ஆரம்பிச்சாச்சு. அவ்வளோதாங்க, பயங்கர செங்குத்தா போக போகுதுங்க ஒவ்வொரு மலையும். அடே எங்கப்பா, ஏறதுக்குள்ளே என்ன ஆக போதோ. ஆனால் பார்க்க கொஞ்சம் பரவாயில்லாம தாங்க இருக்கு. ஓகே கைஸ், பாதி மலை ஏறி வந்துச்சு. ஃப்ளாட் சர்வீஸ் இதோட முடியுது. அங்கேருந்து நம்ம பாதி தூரம் ஏறி வந்துட்டோங்க. இன்னும் அவ்வளோ தூரம் தான். அதுக்கப்புறம் 200 மீட்டர் கீழே இறங்குவோம். இந்த பக்கம் ஃபுல் மலை, ஏறது கஷ்டம். கீழே வரும்போது மழை தான். அப்போ இறங்கும்போது ரொம்ப கஷ்டமாக போயிடும். சரி, மண் இது இருக்குல்ல. ஆமாங்கண்ணா, நல்லா இறங்கும்போது நல்ல மழை தான். நினைச்சிட்டே தான் வந்தோம். மழை வரத்தான் செய்யுங்க, மழை போகுது. எதுவும் பண்ண முடியாதுண்ணா. ஓகே கைஸ், பண்ணலாம். என்ன ரெயின் கோட் போடலாம். இதுக்கப்புறம் இது மேலே ஏறணுங்க. மழை கொஞ்சம் வேகமாக வருது. சேஃப்டி கிட் எடுத்து போட்டுற வேண்டியதா.
ஓகே கைஸ், மழை பெஞ்சு இடம்லாம் ரொம்ப வழுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இன்னும் நம்ம அந்த டாப்புக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வேறு போகணும். மழை பெய்யாமல் இருந்தால் கூட தெரிஞ்சுக்காங்க, மழை பெஞ்சு ரொம்ப வழுக்க ஆரம்பிச்சிருச்சு. கால் பாருங்கள் என்ன சகதி ஆகி கிடக்குது, ரொம்ப வழுக்குதுங்க. ஏறும்போது எப்படி இருந்துச்சுன்னா இறங்கும்போது என்ன போது தெரில. ஆனால் அவ்வளோதான், மேலே வந்துட்டு இன்னொரு 100 மீட்டர் நடந்தோம்னா நம்ம மேலே போயிடுவோம். அவ்வளோதாங்க ஸ்குவாட். ஓகே கைஸ், ஃபைனலாக ஒரு வழியாக மேலே வந்துட்டோம். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் மட்டும் கீழே போயிட்டோம்னா பெருமாள் பார்க்க வேண்டிய இடம் வந்துருச்சு. அவ்வளோ தூரத்துலேருந்து வந்துட்டுருக்கேங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இந்த மாதிரி இடத்த பார்த்தோன்னே தான் மனசுக்குள்ள ஒரு குதூகலமே வருது. அதுவும் அந்த பாறையில் மண்ணில் நடக்கிறது, ஐயோ ரொம்ப டாஸ்க்குங்க ஸ்குவாட். எதிர்பார்க்கவே இல்லை மழை வந்து இப்படி ஒரு சோதனையை வைக்கும்னு. ஓகே ஸ்குவாட், ஆக்சுவலாக 10 மணிக்கு மழை ஏற ஆரம்பித்தோம். மணி இப்போ 1:15 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் பக்கம் ஏறி இருக்குங்க. அவ்வளோதான், பக்கத்தில் வந்துட்டோம். ஓகே ஸ்குவாட், நான் கூட இதோட முடிஞ்சிடும்னு நினச்சேன். ஆனால் இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ரக்கிங் பண்ணுற மாதிரி தாங்க இருக்குது. அது என்னென்ன டஃப் கொடுக்க போதோ தெரில. ஆக மொத்தத்தில் இதெல்லாம் வைல்டு அனிமல்ஸ் அதிகமாக இருக்க ஏரியாங்க. அங்கங்கே யானை சாணி இருக்குது, எல்லாமே இருக்குது. நீ அடுத்து அந்த பாறை ஏறணுங்க, அந்த இடத்துல ஒரு ரிஸ்க் இருக்குது. வாங்க அங்கே போயிட்டு பார்ப்போம். மொத்தத்துலேயும் இறக்கத்துலேயும் போயிட்டுருக்கோம். இன்னும் மழை முடிஞ்ச பாடே இல்லை. ஓகே கைஸ், மேலே வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இன்னும் ஒரு 100 மீட்டர் ஏறினோம்னா நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிடுவோம். ஓகே கைஸ், ஃபைனலாக வந்தாச்சு. இது கடைசி சனிக்கிழமைதால பயங்கர கூட்டங்க. அதுவும் இன்னைக்கு 12 மணி வரைக்கும் அலோவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு எதிர்பார்க்கல. ஓகே ஸ்குவாட், பெருமாளை பார்க்க வந்துட்டோம். அவ்வளோதாங்க, கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டரு மலையேற்றத்துக்கு அப்புறமா ரீச் ஆகிட்டோம். பரவாயில்ல, ஒரு பயங்கர அட்வென்ச்சராக தான் இருந்துச்சு. பூஜை உச்சிக்கால பூஜைன்னு நினைக்கிறேன். ஓகே ஸ்குவாட், இந்த சுவாமி தான் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா சுயம்பா தோன்றின சுவாமி பெருமாளுங்க ஸ்குவாட். அதாவது விஷ்ணு வந்துட்டு இங்கே நெருப்பு வடிவமாக காட்சி தருவாருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கரெக்டு தானே? இங்கே விஷ்ணு வந்துட்டு நெருப்பு வடிவமாக வந்து தானே இந்த ஹிஸ்ட்ரி. உலக அளந்த பெருமாள், உலக அளந்த பெருமாள் உலக அளந்துட்டு வந்து இங்கே சயனிக்கிறார். இந்த இடத்துல இல்லை, மேற்கு தொடர்ச்சி மலையில், மேற்கு தொடர்ச்சி மலையில் ஃபுல்லாக. அப்போ வந்து தலை வந்து மேல்முடி, மார்பு வந்து இங்கே, வயிறு வந்து பாலமலைன்னு பெரியநாயக்கம்பாளையத்துக்கிட்ட ஒன்று இருக்கு. கால் வந்து காரமடை. அவரோட மொத்தம் அதான் இந்த இடத்துல அந்த சர்பம் இருக்கும் பாருங்க, இது மேலே வந்து சர்பம், இது ஃபுல்லாக அந்த மேலே இருக்கு. அவர் அந்த ஒவ்வொரு பாகமாக சயனிச்சிருக்காரு. தலை, கால், வயிறு, உடம்ப அப்படியே வந்துட்டு இங்கே தொடங்கி அங்கே மேல்முடியில் தொடங்கி நீட்டி காரமடை வரைக்கும் படுத்திருக்காரு. இது அவரோட மார்பு பகுதி. அடுத்தது வந்து வயிறு பகுதி, பாதம் வந்து காரமடை, அப்படி சயனிச்சு நீட்டாக படுத்திருக்காரு. ரொம்ப நன்றிண்ணா. வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெருமாள் முடியிலே கொஞ்சம் ஃபேமஸான அந்த ஒரு பாறை இடுக்குள்ள தாங்க இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம், நானும் என் நண்பனும். சரி, ஓகே வாங்க போகலாம். உள்ளுக்குள்ள இவ்வளோதான் கேப்பு. ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணணும். கொஞ்சம் சரிஞ்சோம்னா இந்த கீழே போயிடும், வேற ஒன்றும் இல்லை. அதனால தான் அந்த சைடு போகக்கூடாது, அப்படியே இந்த சைடே போயிடணும். பாருங்க சிறுவர்கள்லாம் எப்படி போயிட்டு இருக்காங்க. சரி வாங்க போலாம். ஆபத்தான இந்த பாறை பகுதி படுத்துக்கிட்டு அட்வென்ச்சராக தான் போகணும் போல. 1 சைடாக போனோம்னா டே 1 சைடாக இப்படி வாடா, இப்படி வரலாம்டா, 1 சைடாக வாடா.
கரணம் தப்பினால் மரணம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 30 அடி இருக்குங்க, 30 அடி 40 அடி இருக்கும். முடியலடா சாமி. ஓகே கைஸ், ஒரு வழியாக வந்துட்டு பெருமாளை சாமி கும்பிட்டு ஒரு அட்வென்ச்சரான ஒரு குகைக்குள்ளேருந்து வெளியே வந்துட்டு இதுக்கப்புறமா நம்ம கீழே இறங்க போகிறோம். கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் மேலே ஆயிடும். இப்போ கீழே இறங்கிறதுக்கு எவ்வளோ மணி ஆகுன்னு தெரியல. கரெக்டாக மணி 2 மணி ஆயிடுச்சு. இடையில சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துல உட்காருவோம். அதுக்கப்புறமா கீழே இறங்க போகிறோங்க. கோவிந்தா கோவிந்தா. பயங்கர அட்வென்ச்சராக இருந்துச்சுங்க ஏறும்போது. அதுவும் மழை வந்து இடையில பயங்கரமாக வழுக்கலாம் ஆரம்பிச்சிருச்சுங்க. அடுத்த மழை வரதுக்குள்ளே கீழே இறங்கிடணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். இல்லாட்டி இறங்குறது ரொம்ப ரிஸ்க் ஆயிரும். ஓகே ஸ்குவாட், ஒரு வழியாக வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம பெருமாள் முடி மலை ஏறி இறங்கிட்டோம். ஆனால் ஏறும்போது பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்ட்ரெயினாக அந்த மாதிரிலாம் இல்லை. ஆனால் இறங்கும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டாங்க. மழை வந்து இந்த மண்ணெல்லாம் பாருங்களேன் அப்படியே வலிக்கி விட்டுட்டுருக்குது. இந்த வழுக்கிற மண்ணில் நடந்து வரதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சுங்க. எங்கே விழுவணும்னு எனக்கே தெரியல. பட் ஆனால் சேஃபாக வந்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அதற்கு ஸ்டே டியூன். சியர்ஸ் கைஸ்.